மக்களே, ஃபைனலி நம்ம டே 3 ஆஃப் வயநாடு வந்தாச்சு. இன்னியோட நம்ம மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கிளம்ப போறோம். இதுக்கப்புறம் ஒர்க், ஹெக்டிக் லைஃப் அப்படியே ஓட போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் விசிட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம உங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு கிளம்பி வந்தாச்சு. எங்களுக்காக என்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பம் தான் மெயின் டிஷ்ஷா வச்சிருந்தாங்க. அது கூட சைட் டிஷ்ஷா கடலைக்கறி, அப்புறம் இந்த நேந்திரப்பழம் வச்சிருந்தாங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் காரக்குழம்பா கார சட்னி, சாம்பார் அண்ட் வடை, அப்புறம் முட்டை. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லயுமே எங்களுக்கு முட்டை வச்சிருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேசிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க யாருக்கெல்லாம் முட்டை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் திம்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பன்சூரா டேம். இது வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோன்னு தெரியல, நான் மறந்து போயிட்டேன். வேணும்னா நான் வந்து கேப்ஷனில் அங்கே மென்ஷன் பண்ணுறேன். டிக்கெட் செக்கர் கிட்ட டிக்கெட்டை காமிச்சிட்டு கேஷ்லாம் அப்படியே உள்ள நடந்து வந்தேன். கொஞ்சம் நேரம் இந்த போர்டை வெறிக்க பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தா இங்க இருந்து அந்த அடிக்கு வரைக்கும் நம்ம நடந்து போக வேண்டிய ஒரு நிலைமை. உள்ள வந்து நிறைய தீம் பார்க் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ஜிப் லைன், அட்வென்ச்சரஸ் பார்க் மாதிரி கொஞ்சம் நிறைய குழந்தைங்களுக்காக நிறைய வச்சிருந்தாங்க உள்ள. இவ்வளவு தூரம் எங்களால நடக்க முடியாத காரணத்தினால வேன் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க 2 பேருமே வேன்ல புக் பண்ணோம். பார்த்தா ஃபுல்லா அங்கிள்ஸ் ஆன்டிஸா இருக்காங்க. நாங்க 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் யூத்தா இருந்தோம். இங்கதான் வந்து நம்ம டிராப் பண்ணியிருந்தாங்க. இங்க இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம டேம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேன் ஏறிட்டோம்னா நம்ம திருப்பி நம்ம எங்க ஏறணுமோ அங்கே நம்மளை வந்து டிராப் பண்ணிருவாங்க. மேலே போய் பார்த்தா வியூ செம்ம சூப்பரா இருந்துச்சு. தண்ணி நிறைய இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். பட் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை, ஓகேவா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங் சொன்னல, அது பன்சுரா டேம் இல்லை, இது பனசூரா டேம். டேம் பார்க்க சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் அட்டை வெயிலில் எங்களால் நிற்கவே முடியல. இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ட்ரிலாம் போகக்கூடாது, இங்கே வந்து பாம்புலாம் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் பாம்பு இருக்கிற அளவுக்கு ஒரு அறிகுறியுமே தெரியல. ஆனால் தண்ணி இருந்தால் சூப்பராக இருக்கும். எப்படி நாங்கள் 2 பேரும் கேஷுவலாக அழகாக நடந்து வரோம்ல, கேமரா இருக்குன்னே தெரியாமல். ஆனால் பின்னாடி பாருங்களேன், அப்படியே ஒரு மூவி செட்டப்பில், ஒரு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நல்ல காற்று, நல்ல செமையாக காற்றுச்சு. அந்த வெயில் அவ்வளோவா பெருசாக தெரியல. டேம் நல்லா சுற்றி பார்த்து நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து ஸ்பைஸ் கார்டன் அண்ட் ஹனி மியூசியம். என்ட்ரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுல. இது என்ன மரம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பர்சனுக்கு 100 rupees தான் சொல்லியிருந்தாங்க. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ், நிறைய ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கைடு வருவாங்க, அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படியே போனோம். பார்க்கவே நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய செடி இருந்தது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து அவங்களோட ஸ்பைஸ் கார்டனோட ஸ்டாலுமே வச்சிருக்காங்க. நம்ம வேணும்னா ஏதாவது திங்ஸ் வேணும்னா நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸா இருந்துச்சு. நானும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் இங்க போயிட்டு தான். இந்த செடி வந்து ஃபால்ஸ் டேசின்னு சொல்லுவோம். பிரிங்ராஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் பிரிங்ராஜ் நிலாம்பரி ரெண்டே இன்கிரியன்ட் ஹேர் ஆயிலுக்கு ஜாஸ்தி போட்டிங்கன்னா ப்ரீமிக்ஸ் இன்கிரியன்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஐயம்பானம். இந்த எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு லேகி மாதிரி தயார் பண்ணோம், செம்மன ப்ராஸ் மாதிரி. இது வந்து ப்ளீடிங், நான் ப்ளீட், பைல், ஃபிஸ்குலா, ஃபீஸர், ஹெம்ராய்ட், கான்ஸ்டிபேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து நார்மல் இஞ்சி தான், நம்மளை குக்கிங் வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து ரெட் ஜிஞ்சர்னு சொல்லணும், அரோமேட்டிக்கா ஜிஞ்சர், மேங்கோ ஜிஞ்சர், ஒயிட் ஜிஞ்சர், அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் வரும். ஆக்சுவலி இதோட பவுடர் தயார் பண்ணோம். இது கூட நிறைய ஆயுர்வேத மெடிசன் ஆட் பண்ணோம். ஃபார் கேஸ், அசிடிட்டி, இன்டைஜெக்ஷன், ப்ளோட்டிங், நெஞ்சு எரிச்சல் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து புனர்நகம். ஆக்சுவலி இதோட லீஃப் எடுத்துட்டா சிரப் மாதிரி வரும். இது ஸ்பெஷலி ஃபார் தைராய்டுக்கு வந்து யூஸ் பண்ணோம். தைராய்டு வந்து 2 விதமான இருக்கும். ஒன்று வந்து ஹைப்போ, ஒன்று வந்து ஹைப்பர். இது வந்து பேசிக்கில் வந்து ஹைப்பருக்கு வந்து யூஸ் பண்ணோம், ஹைப்போக்கு கிடையாது. மலபார் நட். ஆடத்தோட கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடத்தோட ஆக்சுவலி இதோட இலை எடுத்துகிட்டு ஒரு லேகி மாதிரி வரும். இது பேசிக்லி வந்து காஃபு, கோல்டு, அஸ்தமா, சைனஸ், ஆஸ்மா, அலர்ஜி, ப்ரௌன் கைடிஸ் வந்து யூஸ் பண்ணும். தமிழ் ஆடத்தோட செடித்து சொல்லுவோம். ஆடை வந்து சாப்பிடாதுன்னு சொல்லாது. ஆடத்தோட அங்கே மேலே இருக்கிறது ஒரு சப்பன் உட்னு போட்டு இருக்கு, ஒரு பெரிய மரம் இருக்குல்ல. ஆமாம், கேரளாவில் பிங்க் கலர் தண்ணி குடிச்சிங்களா? ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எங்கே போனால் கொடுப்போம்ல. ஆமாம், இங்கே இல்லை, நாங்கள் வர்க்காலாவில் குடிச்சிருக்கோம். அப்படிங்களா? அதுதான் மரம். அதோட எல்லாம் மரம் கட் பண்ணி வெயிலேருந்து காய வச்சுவோம். ட்ரை ஆன அப்புறம் 1 லிட்டர் தண்ணி 2-3 பீஸ் போட்டு தண்ணி கொதிக்க வைப்போம். தண்ணி பிங்க் கலர், தண்ணி பிங்க் கலர் இருக்கும். பட் டேஸ்ட் ஃப்ளேவர் ஒன்றும் வராது. டெய்லி குடிச்சுன்னா ப்ளட் பியூரிஃபிகேஷன், கிட்னி பூஸ்டிங், டைஜஸ்டிங், பாடி பூஸ்டிங். நீங்கள் மலையாளத்தில் 13 சொல்லுவோம். இது ஒன்று சோம்பு, பான் மசாலா. இந்த பூ வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அந்த பூ அந்த வரதை குட்டி குட்டியாக காய் வரும். அது சீடு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணிட்டு யூஸ் பண்ணோம் சோம்புக்கு. சோம்பு, ஆமாம், பெரிய ஜீரகம். ஓகே.
இந்த மரத்தில் ஒரு வெத்தலை கொடி மாதிரி இருக்குல்ல, இதோட பேர் வந்து ட்ரீ டர்மரிக்னு சொல்லும். நார்மலி மஞ்சள் வந்து கீழே இருக்கும் இஞ்சி மாதிரி, இது மரத்தில் வரும் இந்த கில்பர் தான். ஆக்சுவலி இதோட ஃப்ரூட் எடுத்துட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மரம் இருக்குது, அதோட பேர் வந்து நீர் மரம்னு சொல்லும், அர்ஜுன் ட்ரீ. அதோட தோல் எடுத்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பவுடர் தயார் பண்ணும். இது பேசிக்லி வந்து ஒபேசிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணும். வெயிட் லாஸ் 1 மந்த் இருந்தால் ஒரு 3 to 4 கிலோ வரை உடம்பு குறைக்க முடியும். இதுதான் கிராம்பு க்ளோ. இப்போ எல்லாம் புதிய இலை வர ஆரம்பிக்குது. மே ஜூலைக்கு அப்புறம் அந்த காய் வர ஆரம்பிக்கும். அந்த இலை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும், பிங்க் கலர் ஃப்ளவர் வரும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸ்லேயே குட்டி குட்டியே சீடு வரும். அது சீடு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணும். இது வந்து சுகர் வள்ளி, சக்கரை வள்ளி வேறு. இது சுகர் வள்ளி. இது சுகர் வள்ளி. இந்த மேலே போர்டு பார்த்தீங்கன்னா சலாசின்னா சொல்லும். இந்த மரத்தில் ஒரு கில்பர் மாதிரி சின்ன சின்ன காய் வரும். அதுக்கப்புறம் சுகர் வள்ளி, குர்மார் லீப்னா, அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் தயாரினா ஃபார் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து யூஸ் பண்ணி. இதில் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும் வித்தவுட் சைட் எஃபெக்ட். இது சோப் நாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புந்தி கோட்டை சின்ன சின்ன காய் வரும், நுர வரும். ஆக்சுவலி அதுக்கு ஒரு சீடை எடுத்துகிட்டு நம்மளை சிக்கக்காய் பவுடர் ஆர்கானிக் ஷாம்புக்கு வந்து யூஸ் பண்ணுறது. பெரிய மரம் இருக்குது, இது ருத்ராட்சை கொட்டை. அந்த மேலே பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குது. பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியே நிறைய இருக்கும். ஆமாம், ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கீழே வந்து ஆரம்பிக்கும். ஓ, இதுதான் ட்ரை ஆகி. ஆமாம், அந்த மேலே இருக்கிற கொக்கோனா போட்டு இருக்குல்ல, அது கீழே இஷ்டாமில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாயா மாதிரி ஒரு காய் இருக்குது. அது கொக்கோ இருக்கு, சாக்லேட். கொக்கோ காய், அது சாக்லேட் அதுக்கு வந்து யூஸ் பண்ணும். தெரியுது அவங்களுக்கு. அது நல்லா ஃப்ரூட்டாக ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணால் சாக்லேட் தெரியும். இதோட பேர் வந்து சர்பன்டினான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு பூச்சி மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி இது எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆயில் தயார் பண்ண எனி டைப் ஆஃப் ஃபங்கல் ப்ராப்ளம், இச்சிங், ஸ்கின் அலர்ஜி, ரேஷஸ், எக்ஸிமாக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது பேர் என்ன? சர்பன்டினா. சர்பன்டினா. இது ரோஸ்மெரி. ஆக்சுவலி ரோஸ்மெரி வந்து ஒரு 5 விதமான இருக்குது. இது வந்து நம்மளை லீஃப் எடுத்துகிட்டு எசென்ஷியல் ஆயில், ஷாம்பூ தயார் பண்ணணும். ஹேர் டென்சிட்டி வந்து ரொம்ப நல்லது. அது வெத்தலை கொடி, அந்த மரத்தில் இருக்குல்ல வெத்தலை, நல்லா இருக்குல்ல வெத்தலை. அங்கே பாருங்க, லில்லி. லில்லியா லோட்டஸ்? அது லில்லி தான் நினைக்கிறேன். இது தெரியுமா? இது என்னது? இது பார்த்த மாதிரி பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சொல்லுவோம்ல, இது ஆக்சுவலி இதோட எல்லாம் இது கூட வேற ஒரு செடி இருக்கு, காமன் ரூன்னு சொல்லுவோம். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஆயில் தயார் பண்ணோம் ஃபார் மைக்ரேனுக்கு வந்து யூஸ் பண்ணோம், ஒட்ட தலைவலிக்கு. இது இருக்கா இந்த மாதிரி ஆயில்? இருக்கு. இதுலேருந்து 1 மந்த் கண்டினியூவாக யூஸ் பண்ணினா மைக்ரேனுக்கு க்யூர் பண்ண முடியும். எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு போனோம், அத்திக்கு கால் வலிக்கு அது வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த மரத்தில் ஒரு வெத்தலை கொடி மாதிரி இருக்கல மேடம், அதுதான் மிளகா, பெப்பர். பெப்பர் எதுவுமே இல்லையோ? இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்கு. உள்ள பாருங்க, மேலே பாருங்க, மேலே தான் க்ரீன் கலர். க்ரீன் கீழே இருக்கு, நான் காமிக்கிறேன். அதில் வந்து 3 பேப்பர் இருக்கும், பிளாக் பேப்பர், ஒயிட் பேப்பர், க்ரீன் பேப்பர். ஒரே சீட்லேயே வந்து ப்ரோசஸ் பண்ணி தயார் பண்ணும். அதுக்கப்புறம் இது இந்த செடி இருக்குல்ல, இப்போ பூ வர ஆரம்பிக்குது. அந்த காய் ஃப்ரூட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கேப்சூல் பவுடர். மார்க்கெட்டில் அசோகந்தா பவுடர் கேள்விப்பட்டு இருக்குல்ல, இது அசோகந்தா. ஜென்ஸ் லேடிஸ் யாரும் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸ்டாமினா, இம்யூனிட்டி, ஹைப்பர் டென்ஷன், நர்வஸ் சிஸ்டம்க்கு நல்லது. அதே மாதிரி இது வந்து லக்கி வின் ட்ரெயினர். இதோட தோல் எடுத்துட்டா ஒரு லெகியூம் வரும். இது ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணோம். லைக் இன்ஃபர்டிலிட்டி, ஸ்பாம் கவுண்டிங், டைமிங், செக்ஸுவல் பவருக்கு வந்து யூஸ் பண்ணோம். கிவ் மோர் டைம். இது நோனி பிரியா? நோனி கேள்விப்பட்டு இருக்குங்களா? இதுல எசன்ஸ் அது ஏதோ எல்லோ கலர், பட் அது டைரெக்டாக சாப்பிட முடியாது, பயங்கர கெட்ட ஸ்மெல் வரும். இது ஆமா, லேகியமும் ரொம்ப ஸ்மெல் வரும். இது கூட உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதோட எசன்ஸ் ஆட் பண்ணி ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கும். உடம்புக்கு வந்து எனர்ஜி பூஸ்டர் இருக்குது, ரொம்ப நல்லது. புஷ் பெப்பரா? நம்ம வீட்லயே வளர்க்கலாம் போலல்ல.
இது கண்டுபிடிங்க வெத்தலை மாதிரி வெத்தலை கிடையாது, வெத்தலை அது சாதா பட்டானா சொல்லும். உள்ள இருக்க மரம் வந்து இப்போ இதுல இருந்து ஸ்கின் எடுத்துட்டா திருப்பி அது அது ஆமா அடுத்த வருஷம் தான் ரீகவர் ஆயிடும். ஃபுல்லா மரம் கட் பண்ணினா ஒன்றும் வராது. உள்ள இருக்க மரம் இருக்குல்ல அது வந்து மிஷின்ல கட் பண்ணும், ரவுண்ட் ரவுண்ட் வரும், சுருள் பட்டா மாதிரி. அது சுருள் பட்டா. இந்த இலை தான் ட்ரை பண்ணி பிரிஞ்சி இலைக்கு வந்து யூஸ் பண்ணும். பே லீஃப் மூணுத்தையுமே ஒரே செடியில் தான், பட்டா சுருள் பட்டா பிரிஞ்சி இலை. அது வந்து ரெட் சாண்டல் சிம்மரம். அதோட தோல் எடுத்துட்டு இது உள்ள மரம் வந்து ரெட் கலர் இருக்கும், அது பவுடர் பண்ணும், ஃபார் காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அது கற்பூரம் நம்மளை பற்ற வைக்கணும். அதுதான் அது எப்படி எடுக்கிறாங்க ஆக்சுவலி அது தோல் கட் பண்ணினா அதில் பால் வரும். இப்போ ரப்பர் பால் எடுக்கணும், அதே மாதிரி பால் எடுத்து தான் அது ப்ரோசஸ் பண்ணிட்டு தான் கற்பூரம் தயார் பண்ணும். நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது அது கற்பூரம் கிடையாது, அது பெட்ரோலியம் கெமிக்கல் தான். இதுதான் காஃபி. இது பார்த்தீங்களா அந்த பீன்ஸ், அது லாஸ்ட் இயர் பீன்ஸ் இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ புதிய பீன்ஸ் இதில் வர ஆரம்பிக்கும். இப்போ அது ஒன்று அது ஒன்று தாங்க இது உள்ளதே இருக்கும். ஆக்சுவலி கேரளாவில் வந்து 3 விதமான காஃபி இருக்குது. பார்க்கும்போது அரபிக்கா, ரோபஸ்டா, நீல்கிரின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதுதான் அரபிக்கா காஃபி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரேர்லி தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஜாஸ்தி வந்து அரபிக்கா காஃபி தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இது ட்ரையா இந்த மேலே பார்த்தீங்களா ஒரு காய் இருக்கு, வேக மாதிரி உள்ள நிறைய இருக்கு. அது பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இது என்னது? இது முந்தி பாருங்க கிடையாது. சொல்லுங்க. லெமனோ? இல்லை லெமன் கிடையாது. ஃபார் பொங்கல் இது வந்து ஜஸ்டிஷியா பாதாம் குஞ்சின இதோட இடம் இருக்குது. அங்கே கரண்டான கம்சல் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் ஆயில் பேக் பெயின், பெயின், வைன் பெயின் ஆப்ரேஷன் இதுதான் பர்மனெண்ட்லி க்யூர் ஆகும், டெம்பரரி கிடையாது. எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணணும்? அது கண்டினியூ ஒரு 2 மாதம். ரொம்ப வருஷம் பெயின் இருந்துச்சுன்னா 2 மாதம் யூஸ் பண்ணணும். அது எவ்வளோ வருஷம் பெயின் இருந்துச்சுன்னா அது க்யூர் ஆகிடும். இப்போ இதோட சீசன் ஆன மேடம் ட்ரீ கிடையாது, அதில் வந்து கிரிப்பர் மாதிரி இருக்கும். ட்ரீ வேறு, இது மேலே பார்த்தீங்களா இந்த மாதிரி கேட்ஸ் க்ளோப்னு சொல்லுவோம் இதோட பேர். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கே இருக்க ஸ்டாலில் நாங்கள் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். கொக்கோ பவுடர், காஃபி பவுடர், இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ராவாக செஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ளேவராக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து நாங்கள் தைலம் அதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தோம், அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் போன பிளேஸ் வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பிளேஸாக இருந்துச்சு. அது பேர் வந்து வைத்ரியா, இது என்ன சொல்றதுன்னு தெரியல, வைத்ரி ஃபார்ம். ஆக்சுவலி இது வந்து ஒரு அனிமல் பார்க். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நிறைய அனிமல்ஸ், பெரிய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்காது. ஒரு சின்ன சின்ன 4 அனிமல்ஸ் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு நம்ம ஃபேமிலி கூட போனா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டெசர்ட்ல எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி ஸ்டைல் மாதிரி. நான் அங்கே போய் பார்த்ததுல இவன் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தான். ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இது என்னதுன்னே எனக்கு தெரியல. இது ஆக்சுவலி வந்து குரங்கா இல்லை அணிலா இல்லை முயலா அப்படின்றது தெரியல. பார்க்க குரங்கு மாதிரி இருக்கு, ஆனா அணில் மாதிரி அதுக்கும் தாவது, முயல் மாதிரி துள்ளி குதிச்சுட்ட போகுது. இது என்ன ஒரு கிரியேச்சர்? இது பேர் உங்களுக்கு தெரிஞ்சதா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது எனக்கு தெரியல என்னன்னு, அங்க நேமும் வந்து பெருசா மென்ஷன் பண்ணல. ஆனா பார்க்க ரொம்ப கியூட்டா அழகா, 2 முட்டைக்கண்ணு அழகா இருந்துச்சு, கியூட்டா பார்க்க. ஏய் கை இப்படி போஸ்ட் கொடு. ஐயோ கியூட். கியா வாடா போலாம். கையில வருவானுங்களா? அப்படியே ஒன்றும் பண்ணாது. அப்படியே இரு. தலையில சூப்பரா இருக்கு. இருவாங்க இந்தா டி இருடா. எது வச்சுக்கோ. Oh my god. Cute. என் ட்ரெஸ் கடிக்கிறான்டா. போஸ் கூட டேய் போஸ் குடுறா.
ஏய் இவன் மீட் கட்டுறா அந்த இதுல ஐசிஸ்ல வருவானே அவன் தானே. ஏய் வல்ல குதிரை வாய் அவ்வளவு பெருசு தொங்கிட்டு வருது. பல்லு இருக்கு டீச்ல வெய் பயமா இருக்கு. ஏய் வெய் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. ஓகேவா ஐடா க்ளோஸ் பண்ணி ஷீக் ஸ்டார்ட். தள்ளிப்போ ஒன்றும் பண்ணாது. வை பயமா இருக்குடா எனக்கு. பயமா இருந்தா கையை டக்குன்னு எடுத்துரு. வெய் சும்மா வெய்யா. ஐயோ எனக்கு வாய் இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கண்ண முடின்னு வச்சிருப்போம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. அப்ப யாரு எடுப்பா? யாரும் எடுக்க வேண்டாம் வாங்க. கை பிடிச்சுக்கோங்க. ஜாலிதான். ஒரு கால் நண்டு வரும். என்னடா ஒண்ணுமே இல்ல. எங்க இருக்க? காலுக்கு அடியில. வர 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 வர. அது ஒரு காட்டுறா. ஆஃப் பண்ணி கொடுக்குறேன். வேணாம் வைங்க வைங்க. காட்டுறா ஸ்கிரீன் ஆஃப். கால வீட உள்ள நிறைய இருக்கு போயிட்டு போகுது. இதுதான் காலு. கொஞ்சோட லைட்டா மாத்திக்கோங்க. அண்ணா ஒட்டிக்கணும். காலையில் ஒடிக்கி காலையில் குதிரை இது. இதில் தான் இந்த ஆஸ்ட்ரிச் முட்டையில் தான் வந்து 300 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஒரு முட்டையில். தொடக்கூடாதா? அடா கொடுக்கவா? போ ஒன்னொன்னா கொடுத்துருங்க. போ கிட்ட போ கிட்ட போ. ஐயோ பல்லு கிட்ட போடா. முடிய காமிச்சிடாத. முடி பண்ண கிட்ட போய் கொடுத்துருங்க. கிட்ட போய் அங்க கொடு. வேண்டாம் இது போதும். கடகடன்னு கொடுங்க. நீங்க கொடுங்க. வேணாம் போயிருக்கீங்களா? க்ளோஸ்அப்ல வந்து நிக்கிறான். வரடா கிட்ட. ஆமா இது திரும்பி பாக்குற க்ளோஸ்அப்ல வர பயந்துட்டேன் நானு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு போயிட்டான். அழுதையா? நான் குதிரை நினைச்சேன்டா. இதுடா அச்சோ ஐயா கொடுக்க இல்லடா அது வந்து சைனீஸ் போட்டு. ஓ நல்லா இருக்கா நீ? ஏடா போட்டோ எடுத்தியா? அவ்வளோதான் அப்படியே விடு. மேலே தூக்கிடி. முடிஞ்சா அவ்வளோதான் விட்டுரு எதுவும் பண்ணாது. அவர்கிட்ட குத்துரு. அவ்வளோதான் அப்படியே
ஹாமில் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் வந்து இன்னொரு ட்ரைபல் வில்லேஜ். இது ஆக்சுவலி நான் ஏன்டா போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் மியூசியம் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்ன ஒன்று ஸ்பெசிஃபிக்காக அவங்க தங்கின வீடு அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு நம்ம வந்து கேப்லலாம் போக முடியாது, அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஜீப் சஃபாரி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அதில் தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நாங்களும் போயிருந்தோம். மேலே போய் பார்த்தா இதுதான் ட்ரைபல் வில்லேஜ்னு சொன்னாங்க. இங்கே நிஜமாலே ட்ரைபல்ஸ் வந்து வாழ்ந்தாங்களான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் போய் ஃபன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸு, வீடு, அது எல்லாமே அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் சம் இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாடர்னும் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்ல ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அந்த மியூசியமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி திங்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. நான் ஓரளவுக்கு தான் இங்கே என்ஜாய் பண்ணேன். பெருசாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஏன்டா போகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம வந்துட்டோமே, சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இங்கே சாப்பாடு வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண, மீன் பிடிச்சது அதெல்லாம் ட்ரை பண்ணோம். ஆனால் டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இல்லை. சொல்லுவாங்களே அதில் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் உள்ள அவ்வளோவா டேஸ்ட் ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. நாங்கள் சேலட் அதெல்லாம் வாங்கியிருந்தோம், டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்லை. பட் ஆனால் ப்ரைஸ் மட்டும் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பே பண்ணிட்டு கிளம்பி வந்தாச்சு. கோழிக்கோடில் எங்களை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் வந்து இந்த ஷாப்பிங் ஏரியா மாதிரி லைக் நம்ம டி நகர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே போனோன்னா அந்த லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோழிக்கோட் ஸ்டேஷன்லேயே இந்த மாதிரி ஒரு லாக்கர் ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே பே பண்ணுற மாதிரி தான், நம்ம எப்போனாலும் பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நல்ல கன்வீனியன்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம போயிட்டு க்யூவில் நின்று வாங்க தேவையில்ல, இது ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் ஈஸியாகவும் இருந்துச்சு. நாங்கள் அங்கே லக்கேஜ் வச்சுட்டு நாங்கள் இங்கே போயிருந்தோம். இங்கே பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் டி நகரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த கடைகள் அதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு கோட் செட் மட்டும் வாங்கியிருந்தேன். அதை வாங்கிட்டு திருப்பி எங்களோட லக்கேஜ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களோட ட்ரெயின் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு. வரும்போது டின்னருக்கும் நாங்கள் சப்பாத்தி தான் வாங்கியிருந்தோம், சப்பாத்தியும் முட்டை குருமா வாங்கியிருந்தோம். இந்த 3 நாள் ட்ரிப் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப மெமரபிளாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் 2 பேர் மட்டும் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி லாங்குவேஜ் தெரியாத ஊரில் வந்து சர்வே பண்ணிட்டு போகிறோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் யாத்ரானஸ் தான். அவங்க தான் ரொம்ப அழகாக கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. அதை விட தேங்க்ஸ் என் புருஷனுக்கு தான் சொல்லும், ஏன்னா அவங்க தான் இதை வந்து பிளான் பண்ணது. நாங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.